கமெண்ட் போட்டிருந்தாரு. நீங்கள் போன 5 வருஷமாக என்ன தான் கிழிச்சிட்டீங்க, இப்போ வந்து நீங்கள் வந்து இவரோட ஆட்சி வந்து எங்கள் அண்ணனோட ஆட்சி வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இன்னும் நான் குறைய சொல்ல, இருக்கிற பிரச்சனையை சொல்கிறேன், அது குறையா தருது. 5 வருஷமாக என்ன கிழிச்சோன்னு கேட்குற பார்த்தியா? 250 பட்டா, ஒரு ரேஷன் கடை, 16 ரோடு, 32 காவா, 45 போர். அட் ப்ரெசென்ட்டில் ஒரு போர் கூட ரிப்பேர் இல்லாமல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ ஒரே ஒரு போர் மட்டும் நேர் நகரில் ரிப்பேராக இருக்குது. அதுவும் நாளைக்கு ரெடி பண்ணிடுவோம். லைட்டு மட்டும் ஸ்மார்ட் சிட்டி லைட் அந்த ஒரு 3 தெருவில் சொந்த செலவில் ரெடி பண்ணியிருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம மலைகள்லாம் ஏற முடியாத இடம் இருக்குது தெரியுமா? அந்த இடத்துலாம் தண்ணீர் குழாய் போட்டு தனித்தனியாக கனெக்ஷன். ஏடிஎம்கே பீரியட் முடிஞ்ச கையோட 660 லீக் விட்டு போனாங்க என் வார்டில். அதை ரெடி பண்ணேன். ஓகேவா? இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு ஃபண்டு வர தான் பண்ண முடியும். அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். 5 வருஷத்தில் நான் ஒரு வார்டுக்கு இதெல்லாம் பண்ணேன். அப்போ இதுக்கு எத்தனை அமௌண்ட்டுகள் செலவாயிருக்குன்றதை நீங்களே தோராயமாக பார்த்துங்க. சும்மா ஒன்றுமே பண்ணாமல் 2 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து ஆட்சி இது அதாவது இந்த பொலிட்டிக்கல் இதுக்குள்ளே வந்து எந்த நாலேஜுமே இல்லாமல் அடுத்தவனை வந்து கேலி கிண்டல் பண்ணி கேவலமாக பேசுகிற உங்களை மாதிரி ஜென்மங்கள் இருக்குது பார்த்தீங்களா? உங்களெல்லாம் வந்து எதால் அடிக்கணும்னே தெரில. மொத்தவனை அலட்சியமாக கேவலமாக பேசுகிறீங்க. உங்கள் அம்மா அப்பா உங்களை ஒழுங்காக வளர்த்துருந்தா அடுத்தவனை அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசுவீங்களா? அப்படி பேசுனா உங்கள் அம்மா யார், உங்களுடைய வளர்ப்பு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. இதுலேயும் ஒருத்தன் ஃபேக் ஐடியில் கமெண்ட் போடுவான். அந்த ஃபேக் ஐடிங்களுக்குலாம் என்றைக்கு தான் வந்து ஒரு காலம் வரும் தெரில. அன்றைக்கி வந்து அந்த ஃபேக் ஐடிங்களை ஒருத்தனையும் செருப்பால் அடிக்கணும்.